புரோட்டானா சால்னா மட்டும் கிடையாதுங்க. அருமையான இந்த நான் சொல்ற இந்த சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. புரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் அட்டகாசமா இருக்குங்க. தோசை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, 1/2 லெமன் புழிஞ்சு நல்லா ஊற விட்டு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கோதுமை மாவுல கொஞ்சம் தயிர், உப்பு சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கோதுமை புரோட்டா சாஃப்ட்டா வரும். அத பெசஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டுட்டு வெங்காயத்த போட்டு வதக்குங்க. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து சிக்கன ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வதங்க வேணாங்க. அது வெங்காயம் சாஃப்ட் ஆனா போதும். அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஜார்ல 3 பச்சை மிளகா, 2 தக்காளி கட் பண்ணது, கொஞ்சோண்டு புதினா சேர்த்து அரைச்சுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்ட நம்ம இந்த வேக வச்சிருக்க சிக்கன்ல சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நீங்க வேக வச்சு குக் பண்ண பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா, அருமையான சிக்கன் கிரேவி ரெடிங்க. இத நீங்க வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்ப நம்ம மாவ உருட்டி நல்லா தேய்ச்சுக்கோங்க. ரொம்ப தின்னா தேய்ச்சுக்கோங்க. உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ லேசா தேய்க்க முடியுமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தேய்ச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மைதா மாரி இழுக்க வராது. அதே மாரி மாத்தி மாத்தி உல்டாவா போட்டு போட்டு சுருட்டி வச்சுக்கோங்க. சுருட்டிட்டு இந்த மாரி நான் பண்ற மாரி ஃபோல்ட் பண்ணிட்டு, லைட்டா கை வச்சு தேய்ச்சுட்டு, ஜென்டிலா நீங்க சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சீங்கன்னா சப்பாத்தி மாரி ஆயிரும். புரோட்டா ஷேப் வராதுங்க. ஸோ ஜென்டிலா தேய்ச்சுக்கோங்க. ஒரு தவால 2 பக்கமும் புரோட்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோதுமை புரோட்டா வேக வச்சு எடுத்துட்டு, நான் வந்து சப்பாத்தி கட்டையில வச்சு அதுக்கு இந்த மாரி கைய வச்சு தட்டுறீங்க. நீங்க கைய வச்சு தட்டும்போது கோதுமை புரோட்டா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருங்க. இதுலயே நீங்க மைதா புரோட்டா செய்யனாலும் செஞ்சுக்கலாம். கோதுமை புரோட்டா, சப்பாத்தி இல்ல மைதா புரோட்டா, தோசை எதுக்குனாலும் இந்த அருமையான சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம Facebook, Instagram பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.